இந்த தர்மங்கிறது தான் ரிஷப வாகனத்தில் இருக்கிறதுனால ராஜா தர்மத்தை தானே நிலநாட்டணும், அதை காமிக்கிறதுக்கு தான். இந்த பூஜை மணி மேலே, அந்த கதையோட ஒரு சம்பந்தத்துக்காக சொல்கிறேன், பூஜை மணி மேலே நந்திகேஸ்வரர் இருக்கும். இதுக்கும் வைஷ்ணவா வச்சுருக்கிறதுக்கும் காரண காரியம் கிடையாது. இந்த பூஜை மணி மேலே இந்த நந்தி இருக்கிறது ஒரு காரணத்தினால. என்ன காரணத்தினாலன்னா, சிவ பூஜையை முடித்தா அந்த பூஜை முடிஞ்ச உடனே இந்த பிரசாதத்தை நேரம் எடுத்துக்கக்கூடாது. இந்த ரிஷபத்தை வச்சு இந்த பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணினதான அந்த ஜலத்தை அவருக்கு அபிஷேகம் பண்ணி பரமேஸ்வரன்ட்டேருந்து ஒரு நிர்மால்ய புஷ்பத்தை எடுத்து நந்திகேஸ்வரர்கிட்ட வச்சுட்டு பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணினத்தை அந்த காலத்தில் பூஜையில் சம்பிரதாயம் உள்ளவாளுக்கு தெரியும். நைவேத்தியம் ஆன உடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு போவாள் சாதத்தை. திருப்பி அதை நைவேத்தியம் நந்திகேஸ்வரருக்கு பண்ணிட்டு அப்புறம் நாம் எடுத்துக்கணும். வானராவண சண்டேச நந்தி விருங்கி. அதுக்கு நந்திகேஸ்வரன் தனியாக வடிவம் கிடையாதுங்கிறதுக்காக பூஜை மேலே வச்சுட்டா. உடனே பூஜை மேலே வச்சுருக்கிறதுனால இது சைவ மணிங்கிறதுக்காக சங்கு சக்கரத்தோட வைஷ்ணவ மணி. இதுக்கு பிரயோஜனம் உண்டு, அதுக்கு வேலை கிடையாது. புரியுறதா இல்லையா? அது மாதிரி இந்த செங்கோலுங்கிறது தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக உள்ள விஷயம். அது கருடன்கிறவன் வேத வடிவமானவர். அவர் வர அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். கஜேந்திரன் பகவான் வந்த உடனே அந்த தாமரை குளத்தில் இருக்கிற புஷ்பத்திலேருந்து ஒன்று எடுத்து பகவான் மேலே போடுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த சரசி உருவலேன கிரஹீத ஆர்த்தஹ திருஷ்ட்வா கருமதிஹரிம் கௌபாத்த சக்கரம் உக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாஹ கிருச்ச்ராதி நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. இது கஜேந்திரன் சொன்ன வாக்கர். இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. நாராயணிய பாராயணங்கள்லாம் பண்ணால் ஒரு தசகத்துக்கு ஒரு தடவை இதைத்தான் சொல்லணும். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு. உருவலையனேங்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க ஒரு தாமரைப்பூவை பிக்கிறதுக்கு. இந்த கஜேந்திரனோட பலம் எப்பேற்படுறது தெரியுமோ? ஒரு மரம் இவன் போகிற பாதையில் இருந்ததுன்னா அந்த மரத்தை சுற்றின்னு போக மாட்டான், மரத்தை தும்பிக்கையால் பிடிக்கி தூக்கி போட்டு போவோம். ஒரு பெரிய பாறை இருந்ததுன்னா பாறையை தும்பிக்கையால் தூக்கி போட்டுட்டு போவான், மலையை உடைச்சிட்டு போவான். அந்த பலங்கள்லாம் இப்போ எங்கே போச்சு? பொதுவாக ஒரு மனிதனுக்கு கர்வங்கிறது 3 பலத்தினால வரும். உடம்பு பலம், பணபலம், பதவி பலம், சகாய பலம். நான் எனக்கு ஃப்ரெண்டு இருக்கா, அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, தாத்தா இருக்கா, பாட்டி இருக்கா, அப்படி 3 விதமான பலம். இது ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார். மா குரு தன ஜன யௌவன கர்வம். தன ஜன யௌவன. தனம்னா பணம். பணத்தினால திமுதா இருப்பான் சில பேர். ஜனத்தினால பதவியினால, பணம் பதவி ரெண்டும் ஒன்று தான். பதவியினால திமுதா இருப்பான், ஜனத்தினால திமுதா இருப்பான். நான் யார் தெரியுமா? என்ன சமூகம் தெரியுமா? என்னை சுற்றி எத்தனை பேர்? இவன் அப்படி தானே பேசின்னு இருக்கா எல்லாரும். என் மேலே கையை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிலாம் சொல்லுவான். யௌவனம், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமாம்பான். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பதவியும் நிரந்தரம் கிடையாது, பணமும் நிரந்தரம் கிடையாது, இந்த கூட்டமும் நிரந்தரம் கிடையாது, இந்த உடம்பு பலமும் நிரந்தரம் கிடையாதுங்கிறது கஜேந்திரன் கதையில நிரூபணமானது. இவன் பதவியும் போச்சு, இவனை சுற்றி இருக்கிற யானைகள் எல்லாமே இவனை விட்டுட்டு போச்சு, இவன் உடம்புல உள்ள பலமும் போய் ஒரு தாமரை பூவை கூட பிக்க முடியல அவனால். சில வயசான தாத்தா சொல்லுவது, பார்த்து ஏந்துக்கோங்கோ, முன்னாடி பின்னாடி தள்ளணும்னா. இப்போ தான் இப்படி யார்த்தே தவிர அந்த காலத்தில் நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? அந்த காலத்தில் பேசின்னு இருக்க வேண்டியதான். அந்த காலத்தில் நான், அந்த காலம்லாம் போச்சு, நிற்காதுன்னு அர்த்தம். அதனால் திமிரா இருக்கக்கூடாது. இந்த தாமரை பூவை போட, காம்போட போட,
பிச்சு கிச்செல்லாம் போடலை. அந்த காம்பு அப்படியே நீளமாக தொங்கும். இந்த தாமரைப்பூவை தான் குருவாயூரப்பன் கையில் வச்சுருக்காரு. சாதாரண பெருமாள் கையில் பார்த்தோம்னா தாமரைப்பூ காம்பு கிள்ளி இருக்கும். குருவாயூரப்பன்கிட்ட இருக்கிற தாமரைப்பூ கால் வரையில் இருக்கும். இந்த குருவாயூரப்பன் தான் கஜேந்திரனை காப்பாற்றினவர். குருவாயூரப்பன் கையில் உள்ள தாமரைப்பூ தான், கஜேந்திரன் கொடுத்த தாமரைப்பூ தான் குருவாயூரப்பன் வச்சுருக்கான். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு கஜேந்திரன் தான் கூப்பிட்டான். அப்படிங்கிற இந்த கதையை குருவாயூரில் 1958 எங்கள் தாத்தா சொன்ன போது கேசவன் ஒரு யானை கீழே இருந்தது. 10 நிமிஷம் கத்தினது. அங்கே அப்போ கூட்டம் கிடையாது. அந்த கதை அந்த காதில் வெயிடா மாதிரி அது அங்கே கொண்டு நிறுத்தியிருந்தான். என்னத்துக்கு கத்துறதுன்னே பாகனுக்கு தெரியல. 10 நிமிஷம் கத்தினது. அப்புறம் கீழே தாத்தா கதையை முடிச்சுட்டு வந்து அதுக்கு தடவி கொடுத்து ஒரு வாழைப்பழத்தை, கண்ணெல்லாம் கண்ணீர். அதை யானைன்னு சொல்ல முடியுமா? குருவாயூரப்பனை தன்னை தவிர இன்னொரு யானை மேலே ஏற்ற விடாது. இன்னொரு யானை மேலே ஏற்றவே விடாது சீவேலி. அதனால தான் இந்த குருவாயூரப்பன் சந்நிதியிலேயே இந்த கஜேந்திரனுடைய தந்தத்தை வச்சிருப்பான். எத்தனையோ யானை பொழுது முடிஞ்சா சீவேலிக்கு வந்து குருவாயூரப்பனை ஏற்றினாலும் கேசவனுக்கு சமானமாக யானை கிடையாது. அது யானைன்னு சொல்ல முடியுமா? இது மாதிரி 1000 பக்தர்கள் ஏதோ ரூபத்தில் பகவானை அனுபவிச்சிருக்கார்கள். பகவான் கஜேந்திரனுடைய சமீபத்தில் வந்து சக்கரத்தை எடுத்து முதலையினுடைய வாயை அறுத்து கஜேந்திரனுடைய காலை பிடிச்சி தொட்ட உடனே கஜேந்திரனுடைய வடிவம் மறைஞ்சு கஜேந்திரோ பகவத் ஸ்பரிசாது விமுக்தா அஜ்ஞான பந்தனாத். இவன் வடிவம் மாறி விஷ்ணு பார்ஷதர்களாக ஆயிட்டான். அந்த முதலையும் ஒரு ஹூஹுன்னு ஒரு கந்தர்வன். அவன் பகவான் கைப்பற்ற உடனே சாப விமோச்சனமாகி அவனும் போனான்னு அந்த சரித்திரம் சொன்னான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் ஓயாச்சண்டை ஒழியாச்சண்டை. ஒரு சமயம் துர்வாசர் வந்து இந்திரனுக்கு மணித்வீபத்திலேருந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வர வழியில் சொர்க்கத்தில் பிரசாதம் கொடுத்தார். குங்குமமும் புஷ்பமும் கொடுத்தார். பகவானுடைய பிரசாதம் அப்படின்னா அப்படி கண்ணில் ஒத்திண்டு கால்படாத இடத்துல வைக்கணும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. குப்பையில் போடுவா. குப்பையில் அந்த காலத்தில் நிர்மால்யத்தை குப்பையில் போட மாட்டான். ஒரு செடி மாதிரி இருக்கும், செடியில் கொட்டுவா. கீழே இல்லை ஒரு குழி தோண்டி கொட்டுவா. அபிஷேகம் பண்ண ஜலத்தை சாக்கடையில் கொட்ட மாட்டா, துளசியில் விடுவா, இல்லை மரத்தினுடைய வேரில் விடுவா. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இன்றைக்கி நாம் இருக்கிற வாழ்க்கையில் பூஜை பண்ணுறதே பெரிய விஷயம். இதெல்லாம் சொன்னால் எங்கே போகிறது? அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நிர்மால்யங்கிற அந்த பகவானுடைய பிரசாதத்தை கைகால் படுற இடத்துல வைக்கக்கூடாது. இவன் என்ன பண்ணினா கொடுத்த உடனே அதை கண்ணிலையும் ஒத்திக்காமல் ஐராவதங்கிற யானை மேலே வச்சான். அது கீழே தள்ளி விட்டு காலை போட்டு மிதிச்சுது. உடனே துர்வாசருக்கு கோபம் வந்தது. உனக்கு திமிருன்னா, பணத்திமிரு, பதவி திமிரு, அதனால் இப்படி நடந்துக்கிறேன், உன் கையை விட்டு பதவி போகக்கூடாதுன்னா இப்போ எடுத்து போனால் தேவதைகளும் அசுரர்களும் சண்டை வந்து பகவான்கிட்ட வந்தார். ஏற்கனவே அடி வாங்குறதாங்கல்ல, இவர் வேறு சாபத்தை கொடுத்துட்டா, எங்களுக்கு பலத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிறதே பகவான் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்கள் நல்ல பலசாலியாகலாம், இரவாத நிலையும் அடையலாம்னு சொல்ல, அசுரர்களையும் சேர்த்துன்னு தான் அதை கடைய முடியும், அதனால் அவர்களை கூப்பிடுன்னு சொல்ல, வருவார்களானால் உனக்கும் அமிர்தத்தில் பங்கு தரேன்னு சொல்லுனால் சொன்ன உடனே வந்தால் மேரு பர்வதத்தை, மந்தர பர்வத மலையை மத்தாக வச்சுருந்தார். வாசுகிங்கிற பாம்பை கயராக வச்சுருந்தார். சமுத்திரத்தில் போட்டால் அந்த மலை முழுகிறதே பகவான் கீழே கூர்மாவதாரம் எடுத்து தாங்கினார். அந்த மலையை அசைக்கவே முடியல. பாம்பை போட்டு சுற்றினாலும் அசைக்க முடியல. பகவான் நடுப்பில் நின்று 2 கையால் அப்படி இழுத்து கொடுத்தார். கடைய ஆரம்பித்தா அந்த பாம்பு வாயிலேருந்து விஷத்தை கக்கிறது. பார்க்கடலில் உள்ள அழுக்கெல்லாம் திரண்டு விஷமாக மாறி போயிடுத்து. ரெண்டும் சேர்ந்து ஆழம் ப்ளஸ் ஆழம் ஆளாளமாக
அதுக்கு பயந்துன்னு எல்லாரும் ஓட சிவபெருமான்ட்டு போய் சரணமடைய சிவபெருமானை சுற்றி ஒரு 26 வியூகங்கள் உண்டு. எப்படி பகவான் 24 அவதாரங்கிறமோ அது மாதிரி தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், நடராஜா, இதெல்லாம் சாந்தமூர்த்திகள்னு பேர். அதில் ஒரு வடிவம் கல்யாண சுந்தரர்னு பேர். இந்த பெரிய கோவில்களில் போனால் கல்யாண சுந்தரர்னு இருப்பார். கோவிலில் மதுரை முதலிய கோவிலெல்லாம் பார்த்தா கல்யாண சுந்தரர்னு இருப்பார். அது பரமேஸ்வரன் அவர். அது பகவானோட பிரதிபிம்பம். அது மாதிரி அந்த கல்யாண சுந்தரனை கூப்பிட்டு பகவான் இந்த விஷத்தை கொண்டு வர சொன்னார். இது தமிழில் உள்ள கதையாகவும் இருக்குது, பெரிய புராணம்னு இருக்குது. அதனால் தமிழில் எப்படி இருக்குன்னா சுந்தரா அப்படின்னு பகவான் கூப்பிட்டான். உடனே திரும்பி பார்த்தார் அவர். அவ்விடத்தை இவ்விடம் கொண்டான். அவ்விடத்தை விஷங்கிறத விடம்பா இவ்விடம் கொண்டா அப்படின்னு உடனே அதை திரட்டி ஒரு தீபாவளி மருந்து மாதிரி உருட்டி கொண்டு கையில் கொடுத்துட்டார் சுந்தரர். அதை பக்கத்தில் இருந்த பார்வதி, மகாவிஷ்ணு இவர்கள்ட்ட அனுமதியை பெற்றுண்டு பகவான் சாப்பிட அது கண்டத்திலேயே தங்கிடுத்து. ஏன்னா வெளியில் விட்டால் கண்ணுக்கு தெரிகிற உலகம் அழிஞ்சு போயிடும், உள்ளே சாப்பிட்டா வயத்தில் இருக்கிற உலகம் அழிஞ்சு போயிடும். அதனால் நடு கழுத்தில் வச்சிருந்ததுனால இந்த இடம் நீளமாக போயிடுது, கருத்து நீளமாக போயிடுது. பலபலன் பளிங்கு மாதிரி தங்கம் மாதிரி இருப்பார் சிவபெருமான். ஸ்வேத கண்டன்னு பேர் பகவானுக்கு. இந்த நீளம் தங்கினத்தினால நீலகண்டன் ஆயிட்டார். இது அப்படியே மணி மாதிரி டால் அடிக்கிறதுனால ஸ்ரீகண்டன். ஸ்ரீகண்ட் சிவபெருமான் பேர் என்ன? ஸ்ரீகண்டன் அப்படின்னு. பகவான் மேலே பார்க்கடல் கடைஞ்சா பலவிதமான வஸ்துக்கள் வந்தது. 1000 இதழோட கூடின ஒரு தாமரையில் மகாலட்சுமி வரும். சகசிரதல பத்மம்னு இருக்கு. 1000 இதழ் இருக்க முடியுமா ஒரு பூவுக்கு? புராணங்களில் இருக்கு சில விஷயங்கள்லாம். நான் சமீபத்தில் கேரளாவில் பார்த்தேன், அந்த பூவை பார்த்தேன். நான் என்னல்ல, நிச்சயமாக அதில் எப்படி இருந்தாலும் சாதாரண பூ கிடையாது. 1000 கிட்ட இருந்திருக்கும் அதில் உள்ள அவ்வளோ எதழ்கள். அதை அடுத்து நான் என் ஃபோட்டோவில் கூட போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் கூட. சகசிரதல பத்மம் அப்படின்னு. அந்த பத்மத்தில் தாமரையில் மகாலட்சுமி வர ரிஷிகள்லாம் ஸ்ரீசூக்த விதானத்தினால பூஜை பண்ண. அவள் கையில் வச்சுருக்கிற மாலையை பார்த்த உடனே இவள் கல்யாணத்துக்காக வந்திருக்காள்னு தெரியாது. ஸ்வயம்வரம்னு பேர். உயர்ந்த ராஜகுமாரிகள்லாம் இச்சா ஸ்வயம்வரம்னு கையில் மாலை வச்சுருப்பாள். யாரை விரும்புகிறாளோ அவள் கழுத்தில் போட்டால் அவர் கணவன். அப்புறம் விதிவத்தாக கல்யாணம் பண்ணிப்பாள். மகாலட்சுமி கையில் மாலையை வச்சுருக்காள் அப்படின்ன உடனே மகாலட்சுமி வேணும் அப்படின்னு நினைக்காதவ அந்த உலகத்தில் உண்டு. மகாலட்சுமி வேணும். ஒரு ஆச்சரியம். ஒரு குடும்பியாக இருந்து பணம் தேவைன்னு ஒருத்தன் ஆச்சரியப்பட்டா கூட நியாயம், ஆசைப்பட்டா கூட அது நியாயம். சர்வசங்க பரித்தியாகம் பண்ண சன்னியாசி கூட கவலைப்படுறார். அவனை பிடிக்கலாமா, இவனை பிடிக்கலாமா, ஸ்பான்சரை பாரு, அதை பாரு, இதை பாரு, ஃபண்டு தேவை. நீங்கள் காரணம் 1000 சொல்லலாம். ஆனால் எல்லாரும் ஆயிட முடியுமா? பரமாச்சாரியால் காலத்தில் தொட்டது கிடையாது பணத்தை. சந்நியாச தர்மம் பணத்தை கையால் தொடக்கூடாது. பணத்தை கையால் தொட்டது கிடையாது. பணம் வேணும்னு ஒருத்தட்ட ஆச்சாரியால் சொன்னது கிடையாது. அந்த ஆச்சாரியா பரமாச்சாரியால் இப்போ எல்லாரும் பரமாச்சாரியால் கொண்டாடுறாள். ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் அப்படின்னு போச்சு. பரமாச்சாரியாலோட புகழ் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக போகிறது. ஒரு விதத்தில் பார்த்தா அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மாதிரியும் ஆயிடுது. இப்போ பரமாச்சாரியால் கோவில், பரமாச்சாரியால் பூஜை, பரமாச்சாரியால் இது, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகலை. ஆனால் உண்மையாக பரமாச்சாரியாலோட பழகினவாளுக்கு தான் நான் சொல்வது புரியும். உண்மையாக பரமாச்சாரியாலோட பழகிறதே தான்
அந்த அதெல்லாம் அந்த அந்த ஒரு அந்த ஒரு எளிமையெல்லாம் ஒருத்தர் நினைச்சே பார்க்க முடியாது. இப்படி இத்தினூண்டு இடத்துக்குள்ள சுருட்டின்னு பரமாச்சாரியால் படுத்துப்பான், ஒரு 2.5 அடிக்குள்ள. இப்படி இந்த இடத்துல பரமாச்சாரியால் படுத்துருக்கான்னா அந்த இடத்துல நான் படுத்திருந்தேன் ராத்திரி முழுக்க, ஒரு நாள் ராத்திரி முழுக்க, அண்ணாபிஷேகத்தன்னைக்கு 84 அன்னைக்கு. மறுநாள் ராத்திரியும் வச்சுட்டு கார்த்தால எழுந்துட்டு அந்த மடமே அப்போ பார்த்த வாழ்க்கை தெரியும். அந்த மடம் ரொம்ப சிதுவாக இருக்கும், உள்ள தொட்டி இருக்கும், பரமாச்சாரியால் குளிக்கிற இடம் எல்லாம் ஒரு விதமான ஒரு அனுக்கிரகம். அது ரொம்ப எளிமையாக இருப்பாள் பரமாச்சாரியால். தாம்பீகத்தை அனுமதிக்கவே மாட்டாள், பணத்தை தொடவே மாட்டாள். இன்றைக்கி அப்படி இல்லாமல் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விவகாரங்கள் தேவை, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம லோகக்ஷேமார்த்தம் சில காரியங்களை பண்ணி தான் ஆகணும். வெறும் சன்னியாசியாக இருந்தால் அந்த பிரச்சனையே விஷயம் வேற. எப்போ ஒரு பீட்டாதிபதி ஜெகத்குருன்னு நாம் வரமோ அப்போ லோகத்துக்கு நாம் சில காரியங்களை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லோகம் எப்படி இருக்குது, யாரெல்லாம் இந்த சனாதன தர்மத்தை அஃபெக்ட் பண்ணுறா, அதுக்கு எதிர்மறையாக நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு தேடி தான் செய்ய வேண்டியிருக்கு. அதில் நான் தோஷமே சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுறது, பணம்ங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுறது.